வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஃபேரி குயின் புக் 1 எட்மண்ட் ஸ்பென்சரோடது பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பி சிலபஸில் டாபிக் வைஸ் நோட்ஸு நம்ம சீரீஸாக கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து யூனிட் 1ல் இருக்கிற 1.2 அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பிக்குள்ள எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு தனி சீரீஸ் அண்ட் ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிற ட்ராமா நான் ஃபிக்ஷன் இதெல்லாம் சீரீஸ் போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யார் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எட்மண்ட் ஸ்பென்சர் பற்றி ஆல்ரெடி 2 வீடியோ சொல்லியிருக்கேன். இருந்தாலும் லண்டனில் படித்தார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1552 to 99 அவரோட பீரியடு. அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கெப்ரியல் அண்ட் ஹார்வே, கிரேட் ஸ்காலர்னு சொல்லலாம். ஸோ ஷெஃபர்ட் கேலண்டரில் 12 பாஸ்டோரல் இமேஜை வந்து பிலிப் சிட்னியோட இன்ஃப்ளூயன்ஸில் எழுதியிருப்பார். ஸோ போயட் ரைட்டர் மேக்ஸிமம் அவரோட அன்ஃபார்ச்சுனேட் லவ் ஃபார் போர்ஸ்லின்ட் அதை பற்றி தான் நிறைய எழுதியிருப்பாரு. கிரீக் போயட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தியோக்ரிட்டிகஸ் அண்ட் விர்ஜிலோடது இருக்கும். 1594 அமரதி பியூட்டிஃபுல் சொனாட் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ எலிசபெத் பாயில் த கேர்ள் ஹூம் ஹீ லவ்ட் அண்ட் மேரிடு, எபிதாலமியன், ப்ரோதாலமியன் இது எல்லாமே அவரோட லவ் லைஃப்பை பற்றி தான். ஸோ ப்ரோதாலமியன் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க பிலிப் சிட்னியோட டாட்டர்ஸை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து அஸ்ட்ரோஃபெல் அது வந்து டெத் ஆஃப் சிட்னியோட இது. ஸோ ஃபேரி குயின் அண்ட் பன்யான் பில்கிரிம் ப்ரோக்ரஸ் ஆல் த கிரேட்டஸ்ட் அலகரிக்கல் ஒர்க். ஸோ அலிகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒருத்தரோட ஒரு ஊமைப்படுத்தி சொல்றது. ஸோ டைடாடிக் ரொமான்ஸ்ன்னு சொல்லலாம். ரிட்டன் இன் பிளாங்க் வாஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் இங்கிலீஷ் போயம், ரொம்ப லாங்கஸ்டான போயம். ஃபேரி குயின் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அன்பிலீவபிள் அட்வென்ச்சர்ஸ். எவ்ரி நைட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்டிகுலர் அட்வென்ச்சர். ஸ்பென்சர் குட் ஃபைண்ட் அ மாடல் இன் குயின் எலிசபெத் கோர்ட். ஃபேரி குயின் வந்து ஒர்க் ஆஃப் அன்ஃபார்ம்டு லீடர் பிளான் டு ரைட் 12 புக்ஸ். ஃபிகர் ஆஃப் த 12 நைட்ஸ். 12 நைட்ஸை பற்றி ஒவ்வொரு இதையும் அவங்களோட ஒரு குவாலிட்டியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி 12 புக்ஸ் எழுதுறதா இருந்தது. பட் 6 புக்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ கேரக்டர் ஆஃப் ஜென்டில்மேன், மிஷனரி ஃப்ரம் பாப்புலர் லெஜண்ட்ஸ் அபவுட் கிங் ஆர்த்தூர், மாரல் கோட் ஃப்ரம் அரிஸ்டாட்டில் கிரீக் அப்படின்னு சொல்லலாம். 12 நைட்ஸ் 12 கார்டினல் விர்ச்சுஸ் 6 புக்ஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து புக் 1ல ரெட் கிராஸ் ஹோலினஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. சர் கயான் டெம்பரன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. செகண்ட்ல பிரிட்டோமார் சாஸ்டிட்டி, தேர்ட்ல ட்ரைமன் அண்ட் கேம்பலோ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டெகல் ஜஸ்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. கேலிடோர் கோர்டசி பற்றி, கான்ஸ்டன்சி புக் 7ல வந்து கான்ஸ்டன்சி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ புக் 1ல ரெப்ரசன்ட் ஹோலினஸ். த ரெட் கிராஸ் நைட் செட் ஃபோர்த் அஸ் அ சாம்பியன். ட்ரூத் ஆஃப்டர் ஓவர் கம்பிங் செவரல் டெம்ப்டேஷன், டேஞ்சர் கில்ஸ் த டிராகன். ஸோ இம்ப்ரிசன் டெட். ஸோ ஹோலினஸை வந்து RCN அப்படின்றத வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரெட் கிராஸ் நைட்டு. அடுத்து புக் 2ல டெம்பரன்ஸ். ஹீரோ வந்து யாருன்னா சர் கயான். அவர் என்னன்னா அவரோட சேம் சப்ஜெக்ட் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் கேரக்டர் அதை வந்து டெம்பரன்ஸ்ன்ற நேம்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து புக் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜண்ட் ஆஃப் சேஸ்டிசிட்டி, அதாவது பியூர்னஸ். ஹீரோயின் வந்து யாரு அப்படின்னா பிரிட்டோமார்ட். இல்லஸ்ட்ரேட் ரொமான்டிக் சென்டிமெண்ட். சாஸ்டிட்டினா நம்ம சொல்றதுதான் கற்பு, அது எந்த அளவுக்கு அது இதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸ்மால் போயம் ஸ்டேஷனர் ரெஜிஸ்டர் 1590ல இந்த ஸ்மால் போயமா வந்து இது வந்து இதாக இருக்கும். 6 புக் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் 2 கேண்டர்ஸ். 2 கேண்டர்ஸ்ல வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாவா இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ புக் 4 அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா செலிப்ரேட்ஸ் த லெஜண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் கேம்பல் அண்ட் டெலமோண்ட். அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியான புக் 4 இருக்கும். புக் 5 வந்து ஜஸ்டிஸ் அஸ் அ தீம். மெயின் கேரக்டர் யாருன்னா சார் ஆர்டெகால் அண்ட் பிரின்ஸ் ஆர்த்தூர். த தியரி ஆஃப் கவர்மெண்ட் அதை வந்து தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி புக் 5 வந்து இருக்கும், ஜஸ்டிஸ் அஸ் அ தீம். அடுத்து புக் 6 பார்த்தீங்கன்னா கோர்டசி, போர்ட்ரேட் பை த ஹீரோ சர் கேலிடோர் வந்து கோர்டசி அப்படிங்கிறத வந்து போர்ட்ரே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ புக் 7 வந்து அன்ஃபினிஷ்டு கேண்டோஸ் அண்ட் மியூட்டபிலிட்டி இன்டர்டட் டு ஹீ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புக் 7 பொறுத்த வரைக்கும் அன்கம்ப்ளீட்டட் இன் கான்ஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது புக்கு 1 to 6 வரைக்கும் ஆக்சுவலாக அவங்க 12 வரைக்கும்
எழுதுறதுக்கு பிளான் பண்ணிட்டு அதில் வந்து 6 வரைக்கும் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீமை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது ரெட் கிராஸ் நைட்டை வச்சு இருக்கும். அது வந்து ஹோலினஸ். சர் கயான் வந்து டெம்பர் அண்ட் செகண்ட் புக்கு, பிரிட்டோமார் சாஸ்டிட்டி தேர்ட் புக்கு, ட்ரைமண்ட் அண்ட் டெலமண்ட் அண்ட் கேம்பெல்லோ வந்து ஃபோர்த் புக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அடுத்து ஆர்டேகல் அவர் வந்து 5th புக்ல ஜஸ்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கேலிடோர் வந்து கோர்டசி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேரி குயின் வந்து என்னன்னா கம்ப்ளீட் ஹீரோயிக் போயம் டு சர்பாஸ், ஆர்லாண்டோ ஃபியூரியாசோ பை அரிஸ்டோ, இட்டாலியன் போயட், ரொமான்ஸ் இன் எபிக். இதெல்லாம் வந்து ஹீரோயிக் போயத்தோட எக்ஸ்பான்ஷன், அதாவது எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. ஜெருசலேம் டெலிவர்ட் பை டாசோ, இட்டாலியன் போயட். புக் 1 டிவோட்டட் டு ஹோலினஸ், அதாவது லவ் ஆஃப் காட். இட் ஷோஸ் ரெட் கிராஸ் நைட், விர்ச்சு ஆஃப் லவ் ஆஃப் காட். காடை வந்து எந்த அளவுக்கு ஹோலியா, லவ் எவ்வளோ பியூரா இருந்தா காட் அந்த அளவுக்கு லவ் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ ரெட் கிராஸ் நைட்ஸ் வியர்ஸ் த ஆர்மர் ஆஃப் கிறிஸ்டியன், கிரிடில் ஆஃப் ட்ரூத், பிரஸ்ட், பிளேட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், ஹெல்மெட் ஆஃப் செல்வேஷன் அண்ட் ஸ்வாட் ஆஃப் த ஸ்பிரிட். ஸோ அவங்களோட என்னென்ன, அப்போ ஆர்மர் ஆஃப் கிறிஸ்டியனா இருந்தா எதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னா ரைட்டியஸ்னஸ் இருக்கணும், ட்ரூத் இருக்கணும், சால்வேஷன் இருக்கணும், ஸ்பிரிட் இருக்கணும், இப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து சின் அப்படிங்கிறது அக்கம்பைன்டு பை யூனா, ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ட்ரூத். யூனா அப்படின்னா யாருன்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூத், உண்மை. நம்ம அந்த அந்த ஞாபகம், அந்த தாட்ல கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆர்லாண்டோ ஃப்ரூசோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டாசோ, அரிஸ்டோ இவங்களோட போயட்டை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த ஃபேரி குயின். ஸோ ஃபேரி குயினோட எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து வேற என்னென்ன இதோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு கேட்டால் நம்ம இதெல்லாம் சொல்லலாம். ஸோ யூஷுவல் ட்ரைவியல்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார் வைல், ட்ரூத் கோர்ட்டிங், ஃபால்ஸ்ஹுட் ஃபாலிங், ஆல்மோஸ்ட் ப்ரே டு எரர் அண்ட் டிஸ்பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரூத்தையும் டெவிலையும் புக் ஆஃப் ஜாப் கூட அடுத்த யூனிட் இருக்கு. அதாவது உண்மையாலுமே ஒரு கடவுள் மேல நம்பிக்கை வச்சா எந்த அளவுக்கு அதை எந்த அளவுக்கு பிளாங்கா அவரை நம்பணும் அப்படிங்கிறது தான் இதோட சொல்லியிருப்பாங்க. ஸோ சால்வேஷன் அப்படிங்கும்போது ஸ்டாண்ட் ஃபார் சென்ட் ஜார்ஜ், patron saint of England. The good characters stand for virtues, whereas bad characters stand for vices. So deadly sins ஏற்கனவே நம்ம இதுல படிச்சிருப்போம், idleness, gluttony, avarice, envy and wrath. So good characters எல்லாத்தையுமே விர்ச்சுவா நம்ம எடுத்துக்கணும். bad characters எல்லாமே என்னன்னா ஒரு வைசஸா இருக்கும். வர்ச்சு அண்ட் வைசஸ் சேர்ந்தது தான் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஈச் பார்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹீரோ, சென்ட்ரல் ஹீரோ பிரின்ஸ் ஆர்த்தூர். ஸோ குளோரியானா அப்படிங்கிற ஒரு நேம் வந்து யாரை ரெஸ்பெக்ட் பண்ணதுன்னா குயின் எலிசபெத். அதே நேரத்தில் வால்டர் ரேலே அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கிறது பிரின்ஸ் ஆர்த்தூர். பிரின்ஸ் ஆர்த்தூர் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு அலக்ரி அப்படின்னா ஒருத்தரோ உருவகப்படுத்துறது. ஸோ குயின் எலிசபெத் இஸ் அ லிவிங், அந்த டைம்ல அவங்கள வந்து குளோரியானான்ற பிளேயர்ல குளோரிஃபை பண்ணி எழுதியிருக்கிறதுக்கு பேரு தான் வந்து நம்ம அலக்ரி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் பிரின்ஸ் ஆர்த்தூர் வால்டர் ரேலே அப்படிங்கிறதுலையும் யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து ஆர்சிஎன் அப்படின்னா சிம்பிள் ஆஃப் ஹோலினஸ் ஆர் த லவ் ஆஃப் காட், காடுக்கான ஒரு உண்மையான ஒரு அன்பு. அடுத்து லேடி உனா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ ட்ரூத், சிம்பிள் ஆஃப் யுனைட்டி. லேம்ப் சிம்பிள் ஆஃப் இன்னசென்ஸ். ஆர்ச்சிமேகோ சிம்பிள் ஆஃப் ஹைப்போக்ரைசி. ஸோ ஹைப்போக்ரைசி அப்படிங்கும்போது நம்ம செப்பரேட்டிங் ட்ரூத், அதை தெரிஞ்சுக்க தெரியணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேடி டூயஸா சிம்பிள் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட். டூயஸா அப்படிங்கும் போதே நமக்கு ஃபால்ஸ், பொய் முகம். அடுத்து சான்ஸ் ஃபாய் சிம்பிள் ஆஃப் இன்ஃபெடிலிட்டி. சான்ஸ் லாய் சிம்பிள் ஆஃப் லாலெஸ்னஸ். லூசிஃபர் பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ப்ரைட். த லயன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீசன். சான்ஸ் ஜாய், ஜாய்லெஸ்னஸ். ஸோ சான்ஸ்னா வித்தவுட்னு நம்ம படிச்சிருப்போம், சான்ஸ் டீத்ன்னு சொல்லுவோம், வித்தவுட் டீத். அப்போ சான்ஸ் ஃபாய், சான்ஸ் லாய், சான்ஸ் ஜாய் அப்படிங்கும்போது ஃபெடிலிட்டி இல்லாதது, லாய் இல்லாதது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ப்ரைடை தான் லூசிஃபர்னு சொல்கிறோம். ஜாய் இல்லாதது ஜாய்லெஸ்னஸ். டுவாத் அப்படிங்கும்போது ப்ரியூடன்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன அப்படிங்கும்போது இந்த ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யுனா அப்படிங்கிற அந்த லேடி அந்த ஹோலினஸ் எக்ஸ்பிளைன் பண்ற ஆர்சிஎன் அவங்களோட ஸ்டோரியிலேருந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறதா இது முக்கியம். ஸோ இப்போ அந்த புக் 1ல பார்த்தீங்கன்னா சென்டர்ட் ஆன் த விர்ச்சு ஆஃப் ஹோலினஸ் embodied in the Red Cross night. He and his lady ஒன்னா travel together. ரெண்டு பேரும் ஒன்னா travel பண்றாங்க. டிராகன் எரர் அப்படிங்கிறதோட ஃபைட் பண்றாரு. ஸோ ஆர்ச்சிமேகோ tricked the RCK in a dream to think Yuna is unchaste.
அவங்களோட லேடி வந்து கருப்பு இல்லை, ஒரு உண்மையாய் தன்மையா இல்லை அப்படின்னு அவரை திங்க் பண்ண வைக்கிறாங்க ஆர்ச்சி மேகோங்கிறவர். ஆஃப்டர் ஹி லீவ்ஸ் த ரெட் கிராஸ் நைட் மீட்ஸ் டூயஸா ஹூ ஃபெயின்ஸ் டிஸ்ட்ரஸ்ட் இன் ஆர்டர் டு. ரெட் கிராஸ் நைட் யாரை மீட் பண்றாங்கன்னா டூயஸா, ஃபால்ஸ் குட். அவங்க என்ன பண்றாங்கன்னா கேப்டிவிட்டி பை அகைன் ஜெயண்ட் ஆர்காக்லியோ. ஸோ டூயஸா என்ன பண்றாங்க, ரெட் கிராஸ் நைட்டை வந்து ஆர்காக்லியோங்கிற ஜெயண்ட்டுக்கு கூட்டு போறாங்க. யுனா வந்து இவ்வளோ கஷ்டத்துலையும் ஆர்த்தூரை மீட் பண்ணி ரெட் கிராஸ் நைட் அண்ட் ரெஸ்கியூஸ் ஹிம். அப்போ யுனா என்ன பண்றாங்க, சேஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவரோட ஹஸ்பண்ட், அவரோட மேனை விடாம ஆர்த்தூரை மீட் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்றாங்க. Una and Arthur help the Red Cross Knight recover in the house of holiness, with the house of ruler Keliad and her 3 daughters joining him. 3 டாட்டர் வந்து அவங்கள வந்து ஜாயின் பண்ணிட்டு then he returns Yuna to her parents' castle, rescue them from a dragon. ஸோ ரெஸ்கியூ தெம் ஃப்ரம் எல்லாரையும் வந்து அந்த கேலியா ரூலருங்கிறவங்க காப்பாத்துறாங்க. த 2 ஆர் பெட்ரோத் ஆஃப்டர் ரெசிஸ்டிங் ஆர்ச்சிமாகோ ஒன் லாஸ்ட் டைம். ஸோ லாஸ்ட் டைமா ஆர்ச்சிமாகோவை ரெசிஸ்ட் பண்ணிட்டு மீதி 2 பேரும், அதாவது உனா அண்ட் ஆர்சிகேயும் பீட்ரோத் பண்ணிக்கிறாங்க. ஸோ புக் 2 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விர்ச்சு ஆஃப் டெம்பரன்ஸ் as embodied in Sir Gayans, who tempted by the fleeing Archimago into nearly attacking Red Cross Knight, Gayan discovers a woman killing herself out, grieving for having her lover tempted and bewitched by the witch Arcrasia and killed. ஸோ அவரோட லவ்வர் வந்து அவனை விட்டுட்டு போனதுக்காக இறந்து போகாத தற்கொலை பண்ணிக்கிற ஒரு பொண்ணை வந்து கயான் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவெஞ்ச் தம் அண்ட் ப்ரொடெக்ட் தர் சைல்டு. ஸோ கயான் என்ன பண்றாரு, நான் உனக்கு இருக்கேன், உனக்கும் உன் குழந்தைக்கும் நான் இருக்கேன்னு சொல்றாரு. ஸ்டாப் ஃபைட்டிங். அப்போ அவர் இதை சொன்னதுக்கு அப்புறம் அவரோட தேடல் அதிகமாகுது. நிறைய ஈவில் ரேஷ் ட்ரிக்கடு நைட்ஸ் மீட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு லாஸ்டா என்ன ஆகுறாரு, ஆர்த்தூரை மீட் பண்றாரு. தி கம் டு அக்ராசியஸ் ஐலாண்ட் அண்ட் த பவர் ஆஃப் பிளிஸ் where Gayan resist temptation to violence, idleness and lust. ஸோ அது லாஸ்டா என்ன ஆகுது, அவர் டெம்டேஷன், சண்டை போட தூண்டுறாங்க, சோம்பேறியா இருக்க சொல்றாங்க. அடுத்து லஸ்ட்னா நம்மளோட ஃபேமிலி லைஃப்ல ஒரு லேடி கிட்ட இது பண்ண சொல்றாங்க. எல்லாமே அவர் எப்படி மீட் பண்ணி வெளியில வராரு. கயான் கேப்சர்ஸ் அக்ராசியா இன் அ நெட், டெஸ்ட்ராய்ஸ் த பவர் அண்ட் ரெஸ்கியூஸ் தோஸ் இம்ப்ரெசன்ட். அந்த பவர் ஆஃப் பிளிஸ் அப்படிங்கிறத வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அங்க புடிச்சு வச்சிருக்காரு அக்ராசியான்ற அந்த லேடி, அதாவது விச்சு வந்து பிடிச்சி வைக்கிற எல்லாத்தையும் என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்றாரு. ஸோ அடுத்து புக் 3 வந்து சென்டர்ட் ஆன் த வெர்ச்சு ஆஃப் சாஸ்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாஸ்டிட்டியில மெயின் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டோமார்ட். ஸோ பிரிட்டோமார்ட் வந்து டார்சிக் ஃப்ளோரிமெல் அங்கே வந்து மீட் பண்றாங்க. ஸோ ஈவெண்ட் புக் 1லையும் புக் 2லையும் நடந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் கயான் அண்ட் ஆர்த்தூர் மீட் பிரிட்டோமார்க், ஹூ வின்ஸ் அ ஜோஸ்ட் வித் கயானோட நடந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறாங்க. They separate as Arthur and Gayan leave Taurusk Florimel. Britomart rescues the Red Cross Knight. அதுக்கப்புறம் பிரிட்டோமார் வந்து என்ன பண்றாங்கன்னா பர்சியூங் சார் ஆர்டெகல், அடுத்த சாப்டர்ல வர ஆர்டெகல் அப்படின்னு, பிகாஸ் ஹீஸ் ஐ டெஸ்டின் டு மேரி ஹிம். யாரன்னா ஆர்டெகல்ல மீட் பண்றாங்க. ஏன்னா அவரை மேரேஜ் பண்ணிக்கணும், அதாவது அவர் ஒரு ஜட்ஜ், அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு யார் விரும்புறா அப்படின்னா பிரிட்டோமார். So Red Cross Knight defends Article and they meet Merlin, who explains more carefully Britomar's destiny to found the English monarchy. So English monarchy-யை ஃபவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பிரிட்டோமார்க் leaves the fights Marinel. Arthur looks for Florimel, joined later by Saturn and Britomart. They witnessed and resist sexual temptation. So sexual temptation-ஐ பிரிட்டோமார்ட்டை கொடுக்கும்போது Britomart separates from them and meets Quadamar looking for his captured by Lady Amaranth. Britomart alone is able to rescue Amaranth. அதாவது எந்த டெம்டேஷனுக்கும் இருக்காம இவங்க வந்து வெளியில வந்துடுறாங்க. ஸோ lovers happy reunion, but this was changed version of content all 6 books. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரிட்டோமார்ட் வந்து அவங்களோட ஆர்டிகளோட சேர்ந்துற மாதிரியான ரீயூனியன் இருக்கு. ஆனா மித்த புக்ஸ்ல 1596 அப்புறம் இருக்கிற வெர்ஷன்ல அது வந்து மாறல அப்படின்னு சொல்றாங்க. 1590 இருக்கிற 1, 2, 3 வந்து depicts the lovers happy reunion, but this was changed in 596. 96ல இருக்கிற வெர்ஷன்ல இது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து சர் மேரினல் லீவ்ஸ் அண்ட் ஃபைட் சர் மேரினல். ஸோ ஃப்ளோரிமெல்
ஸோ புக் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா த லெஜெண்ட் ஆஃப் கேம்பல் அண்ட் டெலமாண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். கேம்பலோட கம்பேனியன் வந்து நேம்டு Triamant and Campbell. The plot does not center on the friendship. The two men appear only in brief in story. So first is Kadamar confused by the Artagal, discard அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து 3-day டோர்னமெண்ட் நடக்குது சாட்ரேனில். பிரிட்டோமர் பீட் ஆர்டெகல் போத் இன் டிஸ்கஸ். ரெண்டு பேருமே மாறு வேஷத்தில் நடக்கிறாங்க. ஸ்கடமார் அண்ட் ஆர்டெகல் யுனைட் அகேன்ஸ்ட் பிரிட்டோமார்ட்டுக்கு எதிர்த்து ஸ்கடமாரும் ஆர்டெகலும் நிற்கிறாங்க. ஸோ ஆர்டெகல் ஃபால் இன் லவ் வித் பிரிட்டோமார். ஹி சரண்டர் ரிமூவ்ஸ் ஹிஸ் ஹெல்மெட். பிரிட்டோமார்ட் ரெகக்னைஸ் ஹிம் அஸ் இந்த மேன் இன் த என்சாண்டட் மிரர். ஸோ ஆர்டெகல் என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் அவரோட லவ்வை வந்து யார்கிட்ட சொல்றாங்கன்னா பிரிட்டோமார்ட்ட சொல்றாங்க. But must first leave and compel quest. So discovering Britomar gender realizes his mistake and asks after lady. The reader discovers Amaret. ஸோ அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா டிமியாஸ் அண்ட் பெல்ஃபோப் அப்படிங்கிற ரெண்டு பேர் ஸ்கொயர்னா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சோல்ஜர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கடமார் அண்ட் பிரிட்டோமார் ரெண்டு பேருமே டிஸ்கஸ்ல இருப்பாங்க. The two lovers are reunited, wrapping up different plot line from book 12. அப்போ புக் 3லேருந்து டிஃப்ரெண்ட் பிளாட் வந்து இதில் கன்வெர்ட் ஆகும். The recently recovered Marinel discovers Florimel suffering in Proteus. ப்ரோட்டஸ்ங்கிற இடத்துல ஃப்ளோரிமல் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது முக்கியமான ரெண்டு விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் தான். கேம்பல் அண்ட் ட்ரையாமண்ட் ரொம்ப மைனர் கேரக்டராக தான் அதில் வருவாங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறத வந்து ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைடில் இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புக் 5ல் வந்து சென்டர் ஆஃப் விர்ச்சு ஆஃப் ஜஸ்டிஸ் சார் ஆர்டெகலோட ஜஸ்டிஸ் விர்ச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புக் 6ல் வந்து விர்ச்சு ஆஃப் கர்டசி எம்பாய்டர்ட் இன் சார் கேலிடோருக்கும் அவங்களோட கர்டசி அப்படிங்கிற அந்த விர்ச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கில் வந்து நமக்கு 6 புக்ஸோட எக்ஸ்பிளனேஷன் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எட்வர்ட் ஸ்பென்சரோட ப்ரோதாலமியன் பார்ப்போம். பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸ் நம்மளோட டாபிக் வைஸ் சிலபஸை நம்மளோட சேனலில் வந்து டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை, இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you friends. Thank you for watching.